ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தீபாவளி ஸ்பெஷல் ரசமலாய் ஸ்வீட். நம்ம ரசமலாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பால்லேருந்து பன்னீர் எடுத்துடலாம். அதுக்கு இங்கே நான் 1 லிட்டர் கெட்டியான ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 லெமனோட சாறு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பால் பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பால் நல்லா பொங்குனதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை ஒரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீர் பால்லேருந்து தெரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம அந்த ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க பால் ஆவின் பிராண்ட். நம்ம என்ன பால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பன்னீர் நிறையா குவான்டிட்டி வரும். லெமன் ஜூஸுக்கு பதிலாக நம்ம வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா பன்னீர் தெரிஞ்சு வருது. இன்னும் மீதி இருக்கிற லெமன் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம். அதுக்கு ஒரு பெரிய வடிகட்டி எடுத்து அது மேலே ஒரு மெல்லிசான காட்டன் துணி இல்லைனா ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் போட்டுக்கோங்க. இதுக்குன்னே சீஸ் கிளாத்துன்னு விற்கிறாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பன்னீரை நல்லா வடிகட்டிடலாம். ஃபஸ்ட்டு நான் டேப் வாட்டரில் நல்லா இதை அலசிக்கிறேன். அப்போ தான் அந்த லெமன் ஜூஸோட அந்த ஸ்மெல் ஃப்ளேவர்லாம் போகும். கடைசியாக 1 டம்ளர் நல்ல தண்ணியிலையும் அதை நான் அலசிக்கிறேன். இப்போ பன்னீரை வடிகட்டிட்டு நம்ம அந்த கர்ச்சீஃப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம நல்லா புழிஞ்சிடலாம், தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதை நம்ம ஒரு நாட் போட்டு நம்ம ஏதாவது ஒரு கம்பியில் கட்டி தொங்க விடணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம் இப்போவே. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் நம்ம கட்டி தொங்க விட்டுறலாம். மினிமம் 2 to 3 ஹவர்ஸாவது இருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகும். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா ட்ரையாக ஆகி வந்திருக்கு. இப்போ ரொம்ப கம்மி நேரமாக நம்ம தொங்க விட்டுட்டோன்னா ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். அப்போ நமக்கு நல்ல பைண்டிங் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இதை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் போல் நல்லா பிசையணும், ஃபோர்ஸ் கொடுத்து. அப்போ அது நல்ல ஒரு டோ மாதிரி ஆகும், சாஃப்டாக வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம இதை பிசையணும்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ தான் எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு நான் பிசைய ஆரம்பித்ததுலேருந்து. இப்போ தான் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சால் நமக்கு பன்னீர் வந்து சாஃப்டாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 15 நிமிஷம் போல் இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ரசமலாய் பால்ஸை உருட்டி வச்சிட வேண்டியதான். பன்னீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா அதை பிசையணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம அதை லைட்டாக ஃப்ளாட் ஆக்கிட்டு சைடில் இருக்க கிராக்கெல்லாம் சீல் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க பன்னீரையும் செஞ்சு வச்சிடலாம். நம்ம ரசமலாய் பால்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரப்டி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஆடை சேரும் போது அதை வந்து நம்ம எடுத்து வைக்க முடியும். கொஞ்சம் சீக்கிரமாகவும் ரெடி ஆகும் அது. இப்போ வந்து நம்ம அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அது ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம ரசமலாய் பால்ஸையும் குக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 4 கப் தண்ணி நான் வச்சுருக்கேன். மொத்தமாக நான் சுகர் எடுத்துருக்கிறது வந்து 175 கிராம்ஸ். அதிலிருந்து நான் ஒரு 13 டேபிள் ஸ்பூனை இந்த சுகர் சிரப் தண்ணியில் ஆட் பண்ணுறேன். நாலு கப் தண்ணிக்கு 13 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து லைட்டாக கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ தான் லைட்டாக கொதி வருது. இப்போ வந்து நம்ம ரசமலாய் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இது நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து அது நல்லா உப்பி குக் ஆகும். உள்ளலாம் சைஸ் வந்து பெருசாகும். இது நம்ம வந்து மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம். நம்ம பக்கத்துலேயே வச்சுருக்கிற ரப்டியை வந்து கிண்டி விட்டுக்கலாம். அந்த ஆடையை வந்து சைடில் எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா திக்காக வரும். இது வந்து முக்கால்வாசி குறையணும். அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இப்போ நம்மளோட ரசமலாய் பால்ஸும் ரெடியாகி வருது. இப்போ நான் வந்து 2வது பேட்ச் ஆட் பண்ணுறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடலாம். அதே சமயத்தில் நம்ம ரப்டியையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பால் நல்லா குறைஞ்சிருச்சு ஏற்கனவே. இப்போ நம்ம வந்து மீதி இருக்க சுகரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மொத்தமாக நான் எடுத்திருந்த சுகர் வந்து 175 கிராம்ஸ். அதில் வந்து 13 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சிரப்புக்கு ஆட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத நம்ம வந்து ரப்டியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ரப்டியிலேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் பால் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த பாலில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கேசர் காம்ப்ளான் கேசர் பாதாம் ட்ரிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கலருக்கும் திக்னஸ்க்காக ஆட் பண்ணது. இப்போ நம்மக்கிட்ட இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் அவசியம் கிடையாது, அது ஜஸ்ட்டு திக்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுது. அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது ரொம்ப திக்காயிரும். அப்புறம் நம்ம ரசமலாய் பால்ஸ் போடும்போது அது ஊறவே ஊறாது. அதனால் அது மட்டும் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், நம்ம டைரெக்டாக ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ரசமலாய் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 12 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ரப்டி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கட் பண்ண முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரசமலாய் பால்ஸ் கொஞ்சம் ஆறி இருக்குது. அதை நான் அந்த சுகர் சிரப் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இது பண்ணிடுறேன், புழிஞ்சிடுறேன். அதுக்கப்புறமா நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணால் போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் நல்லா. இது நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் ஊறின அப்புறமா நம்ம சாப்பிட்டா நல்லா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரசமலாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.